ஹாய் வீவர்ஸ், டி எக்ஸ்டின்ஷன் என்ற ஒரு பெயரை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த விலங்குகளை மீண்டும் உயிருடன் கொண்டு வருவது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஜுராசிக் பார்க் என்ற திரைப்படம். அதில் மறைந்த டைனோசரை மீண்டும் கொண்டு வந்தார்களே, அது கற்பனையாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த 2025 ஆகும்போது என்ன கூறுகின்றார்கள் என்றால், மமத் மாதிரி உயிரினங்கள், இது மமத் என்ற உயிரினம் ஐசேஜ் காலத்தில் சுமார் 27,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தது. அந்த உயிரினம் இப்பொழுது முற்றுமுழுதாக அழிந்துவிட்டது, எங்குமே இல்லை. அதனை டி எக்ஸ்டின்ஷன் மூலம் மீண்டும் உயிருடன் கொண்டு வர முடியுமா என்ற ஆய்வில் இறங்கியுள்ளனர் விஞ்ஞானிகள். இப்பொழுது இது வூலி மமத் என்று கூறப்படும் இந்த வூலி மமத்தினை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். இது 2027 ஒருவேளை சாத்தியமாகலாம் என்ற ஒரு கருதுகோள் இப்பொழுது நிகழ்கின்றது. இது தொடர்பான சயின்டிஃபிக் விடயங்களை தொடர்ந்து பார்ப்போம். டி எக்ஸ்டிங்ஷன் என்பது என்னவென்றால், அதாவது அழிந்து இப்பொழுது உலகில் உயிருடன் இல்லாத எந்த ஒரு உயிரினத்தை ஆவது அறிவியல் முறைகளின் மூலம் மீண்டும் உருவாக்கும் செயல்முறை ஆகும். ஜுராசிக் பார்க் மாதிரியான கற்பனை அல்ல இது. ஜுராசிக் பார்க் என்பது திரைப்படம், அது கற்பனை. ஆனால் இது உண்மையான முறை. இங்கு என்ன நடக்கின்றது என்றால், டிஎன்ஏ என்ஜினியரிங் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? குளோனிங் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அடுத்தது ஜீன் எடிட்டிங், கிறிஸ்பர் என்று கூறுவார்கள். இவற்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது கேள்விப்படாவிட்டால் அவற்றை பற்றி சுருக்கமாக கூறுகிறோம். டிஎன்ஏ என்ஜினியரிங் என்பது எமது டிஎன்ஏ மற்றும் எந்த ஒரு உயிரினத்தினதும் டிஎன்ஏயை கண்டுபிடிக்க முடிந்தால், ஏனென்றால் அந்த டிஎன்ஏயில் தான் அந்த உயிரினம் தொடர்பாக அனைத்து தகவல்களும் இருக்கும். அதனை அடுத்ததாக குளோன் பண்ண முடிந்தால், அதே மாதிரி காப்பி பண்ணுவது தான் 100க்கு 100 அதில் உள்ள விடயங்களை இன்னும் ஒரு காப்பி எடுத்தல் தான் குளோனிங். அடுத்தது ஜீன் எடிட்டிங். குளோன் பண்ணியவுடன் மூன்றாவது ஜீன் எடிட்டிங். அந்த குளோன் பண்ணப்பட்ட ஜீனினை கிறிஸ்பர் என்ற டெக்னாலஜியில் சரியாக வெட்டி சரியாக அமைப்பது என்பது. இந்த மூன்றும் நடைபெற்றால் அந்த உயிரினம், அதாவது வூலி மமத்து தான் மீண்டும் உயிருடன் வரக்கூடிய சாத்தியம் உண்டு. இது இயற்கைக்கு புறம்பானதாக தோன்றலாம். அதாவது இயற்கையாக ஒரு உயிரினம் பிறக்க வேண்டும் என்றால் தாயின் கருவறையில் இருந்து தான் பிறக்கும், அல்லது ஒரு முட்டையில் இருந்து தான் வரும் என்று இயற்கை அமைத்துள்ளது. இதற்கு புறம்பானதாக தோன்றலாம் என்றாலும் சயின்ஸ் இதனை சாத்தியம் என்று சொல்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். வூலி மமத் என்பது என்ன? இது ஒரு பழங்காலத்தில் வாழ்ந்த ஒரு யானை இனமாகும். யானை மாதிரியான இனம்தான். ஆனால் இந்த இனம் சுமார் 27,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு முன்பு முற்றுமுழுதாக அழிந்து விட்டது. 4,000 ஆண்டுகளாக அந்த இனம் எங்குமே உலகில் இல்லை. ஆனால் இது எங்கெங்கு வாழ்ந்தது என்று இப்பொழுது சயின்டிஸ்ட் நன்றாக தெரிந்து வைத்துள்ளார்கள். சைபீரியாவில் இருந்தது, வட அமெரிக்காவில், ஐஸ்லாந்து, இந்த பகுதிகளில் இந்த உயிரினம் வாழ்ந்தது. இதன் தலையில் மிகப்பெரிய கொம்புகள் போன்று காணப்படும். இது மிகவும் பனியில் வாழக்கூடிய ஒரு யானை வகையாகும். சாதாரண இப்பொழுதுள்ள யானைகள் பனியில் வாழ மாட்டாது, ஆனால் இது பனியில் வாழும் யானை. ஆகவே பனிக்காலத்தில் வாழ்ந்த உயிரினமாகத்தான் இந்த மமத் கருதப்படுகின்றது. ஆகவே இந்த மமத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது குளோசல் பயோசயின்ஸ் என்று ஒரு அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் உள்ளது. இதுதான் இந்த டி எக்ஸ்டின்ஷன் ப்ராஜெக்டை ஆரம்பித்தது 2021. இந்த மமத்தை மீண்டும் உயிருடன் கொண்டு வர முடியுமா என்று. அந்த எக்ஸ்டின்ஷன் ப்ராசஸ், அதாவது டி எக்ஸ்டின்ஷன் ப்ராசஸ் ஆனது 2027 வூலி மமத்தை உருவாக்கி சயின்ஸில் ஒரு புதிய சாதனையை செய்யக்கூடிய நிலையை இப்பொழுது எட்டியுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது எப்படி சாத்தியம்? ஸ்டெப் பை ஸ்டெப் இதை பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது பழைய மமத் இருக்கின்றது தானே, அது குளிர்காலத்தில் வாழ்ந்து இறந்து அந்த மமத்தின் சடலங்களை கண்டுபிடிப்பார்கள். அதாவது ஏதோ ஒரு மமத்தின் உடலில் ஏதோ ஒரு பாகத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை கண்டுபிடித்து விட்டார்கள் உண்மையிலேயே. அந்த பாகத்தில் இருந்து செல்கள் இருக்கும். அந்த செல்களில் டிஎன்ஏ இருக்கும். செல்கள் அழிந்திருக்கும், ஆனால் டிஎன்ஏயும் அழிந்திருந்தாலும் அதன் தகவல்கள் சில இருக்கும். அதை எடுப்பார்கள். அதனை எடுத்தவுடன் என்ன செய்வார்கள் என்றால், அந்த டிஎன்ஏக்கு மிக மிக தொடர்புடைய உயிரினம் என்று பார்த்தால் ஏஷியன் எலிஃபண்ட் தான், ஆசியாவில் வாழும் யானை தான். ஆகவே அதன் டிஎன்ஏயை எடுப்பார்கள். இப்பொழுது உயிருடன் இருக்கின்றது ஏஷியன் எலிஃபண்ட், அதன் டிஎன்ஏயையும் பிரித்து எடுப்பார்கள். இப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால், இப்பொழுது 2 டிஎன்ஏக்கள் உண்டு. ஒரு டிஎன்ஏ இறந்த அந்த அழிந்த மமத் என்பதன் டிஎன்ஏ, அடுத்ததுதான் ஏஷியன் எலிஃபண்ட் என்ற அதற்கு மிகவும் இப்பொழுது உயிருடன் வாழும் மிகவும் அதனுடன் தொடர்புடைய ஒரு உயிரினத்தின், ஒரு யானையின் டிஎன்ஏ. இப்போது இரண்டிலும் தனித்தனியான அம்சங்கள் இருக்கின்றது. அதாவது முடிகள் எவ்வாறு வளர வேண்டும், கொம்புகள் எவ்வாறு வளர வேண்டும், அது குளிர் பாதுகாப்பு, கொழுப்புக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அடுத்தது அதன் எம்ப்ரியோ எப்படி சேமிக்கப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் இரண்டிலும் தனித்தனியாக இருக்கும். இப்பொழுது அடுத்ததாக
குளோனிங் அல்லது ஆர்டிஃபிஷியல் வூம்ப் என்பதை உருவாக்குவார்கள். இதில் என்ன செய்வார்கள் என்றால், இந்த புதிய அதாவது உயிருடன் வாழ்கின்றது தானே அந்த எலிஃபென்ட், இப்பொழுது உயிருடன் வாழ்கின்றது ஏஷியன் எலிஃபென்ட், அதன் டிஎன்ஏ பார்த்து இதற்கு மெச்சாகும் ஒவ்வொரு முறையையும் அந்த பழைய டிஎன்ஏ, புதிய டிஎன்ஏயில், அதாவது அந்த பழைய டிஎன்ஏ ஆனது இப்பொழுது உயிருடன் இல்லை, அதாவது அந்த மமத்தின் டிஎன்ஏ ஆனது உயிருடன் இல்லை தானே, அது மமத் இறந்து மிகவும் பல்வேறு வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த புதிய யானை இப்பொழுது உயிருடன் தான் இருக்கின்றது. ஆகவே அதன் டிஎன்ஏ உயிருடன் இருக்கும். எனவே அந்த யானையின் ஒவ்வொரு அம்சங்களையும் அந்த மமத்துடன் பொருந்தும் அம்சங்களை வைத்துவிட்டு, பொருந்தாத, அதாவது பனியில் வாழ வேண்டும், பனியை தாங்க வேண்டும், அதிகமான முடிகள் இருக்க வேண்டும் என்பதை எடிட் பண்ணுவார்கள் அந்த புதிய ஜீனில். அந்த பழைய ஜீன் இறந்திருந்தாலும் அந்த பழைய ஜீனை பார்த்து அதில் உள்ள அம்சங்களை புதிய ஜீனில் கிறிஸ்பர் முறையை பயன்படுத்தி, அதாவது கிறிஸ்பர் என்பது ஜீனை எடிட் பண்ணும் முறை, எடிட் பண்ணுவார்கள். எடிட் பண்ணியவுடன் அதனை குளோன் பண்ணுவார்கள். குளோன் பண்ணி ஆர்டிஃபிஷியல் வூம்ப் ஒன்றை உருவாக்கி அதில் வளர்ப்பார்கள். இவ்வாறு வளர்ந்தவுடன் அது ஒரு யானையாக, ஒரு புதிய யானை வர்க்கமாக உருவாகும். சைபீரியாவில் வாழ்ந்த மமத் மீண்டும் உருவாகும் என்று நம்பப்படுகின்றது. என்றாலும் இது உண்மையில் இயற்கைக்கு புறம்பான ஒரு ஆராய்ச்சி என்று பல சவால்களும் அடுத்தது பல விமர்சனங்களும் இதற்கு காணப்படுகின்றது தான். என்றாலும் 2027 இந்த திட்டம் நிறைவேறுமா இல்லையா என்பது, இந்த சிலவேளை இந்த எதிர்ப்புகளின் காரணமாக இந்த திட்டம் கைவிடப்படவும் கூடும். ஆனால் இது சக்சஸ்ஃபுல்லாக நடந்துவிட்டால் 2027 மீண்டும் ஒரு மமத்தினை எம்மால் காணலாம், பழங்காலத்தில் வாழ்ந்த மமத்தினை. இதற்கு என்ன கான்ட்ரோவர்சியான கருத்துக்கள் இருக்கின்றது என்றால், ஒரு உயிரினம் மரித்து விட்டால் அதனை மீட்பது இயற்கைக்கு எதிரான செயல். அடுத்தது, இவ்வாறு செய்யும் போது மனித குலத்திற்கே ஆபத்துக்கள் நிகழும். அடுத்தது, மனித எத்திக்ஸ் என்பதை இது மீறும் செயலாகும். இது உண்மையிலேயே இயற்கையான உயிரினம் அல்லாமல் செயற்கையான உயிரினமாக இருக்கக்கூடும் போன்ற விமர்சனங்கள் நிகழ்கின்றன. என்றாலும் தொடர்ந்தும் ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. பார்ப்போம் 2027 மமத் உருவாகின்றதா, அதாவது டி எக்ஸ்டின்ஷன் முறையின் மூலம் மமத் உருவாகின்றதா இல்லையா என்று. எனவே இந்த வீடியோவில் மிகவும் லேட்டஸ்டான மற்றும் புதுமையான ஒரு தகவலை நாம் கொண்டு வந்தோம். அதுதான் டி எக்ஸ்டின்ஷன், வூலி மமத் என்பதை டி எக்ஸ்டின்ஷன் முறையில் உருவாக்கும் அந்த செயற்பாடு குறித்து. எனவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்க. இது மாதிரியான சயின்ஸ் தொடர்பான புதிய அப்டேட்டுகளுக்காக.